இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட என்னாலும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலேயும் உங்களை நான் குடும்பமாக அமர்ந்து உட்கார்வதை பார்த்து நான் ஆண்டவர்களே நான் மகிழ்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இவர் இன்னும் நிறைய பேர் நான் பார்க்குறேன், நிறைய பேர் இன்னும் ஒருவேளை குடும்பமாக நீங்கள் அமர்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை வெளியில நீங்க இருக்கிறவங்க தயவு செய்து முன்பதாக உங்களுக்கு இடம் இருக்கிறது. பிந்தி வந்திருக்கிற முக்கியமானவர்கள் நீங்கள் கூட முன்னால வந்து அமரலாம். நீங்க யாராவது குடும்பமா உட்கார்ந்துருக்கீங்க, இங்க செல்வராஜுக்கு பிசி நம்பருங்க வந்திருக்கிறாரா? வாங்க, முன்னால வாங்க. பிசி மெம்பர் 2 பேர் உட்காருங்க, அங்க பக்கத்துல உட்காருங்க. ஐயரம் மணிக்கு முன்னால வாங்க. பிரியமானவர்களே, வருடம் ஒரு முறை இப்படியாக நாம் குடும்பமாக அமர்ந்திருந்து, ஒருவேளை நம்ம தென்னிந்திய திருச்சபை வருடத்தின் கடைசி ஞாயிறிலே இப்படிப்பட்ட ஒரு முறைமையை வந்து குடும்பம் என்கிற தலைப்பிலே சிந்திக்கும்படியான கிருபைகளை ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு தருகிறது. ஒருவேளை இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு அதை நாம் அனுசரிக்க இயலாவிட்டாலும், இந்த ஆண்டு துவக்கத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே இவனமாய் அமர்ந்திருந்து இந்த நாளிலேயும் இந்த உடன்படிக்கை ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். உடன்படிக்கை என்பது இந்த ஆண்டிலே நாம் ஆண்டுடைய சமூகத்திலே துவக்கத்திலேயே இந்த ஆண்டு நாம் என்னென்ன பொருத்தனைகளை இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் செய்வோம், இந்த ஆண்டு இந்தந்த நன்மைகளை நான் செய்வேன் என்று சொல்லி நான் பொருத்தனை செய்திருக்கிறேன். தனிநபர்களாக, குடும்பமாக இந்த காரியங்களை என்னுடைய குடும்பத்திலே இந்த ஆண்டு எதிர்பார்க்கிறோம் என்று ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அர்ப்பணிப்போடு நீங்கள் இந்த நாளிலே வந்திருக்கிறீர்கள். முதலாவது நாள் பார்த்தீங்களா? அதனால இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் குடும்பமாய் நீங்கள் அமர்ந்திருந்து உங்களுடைய பொருத்தனைகளை குடும்பமாய் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் அர்ப்பணிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக் கொள்கிறேன். ரைட்டா? நீங்க ஒருவேளை இந்த புது ஆண்டுல என்னுடைய குடும்பம் இந்தந்த தொழிலிலே இந்தந்த காரியங்களை எதிர்பார்க்கிறது, ஆவிக்குரிய வாழ்விலே இந்தந்த காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இன்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறோம் என்கிற காரியங்களை நீங்கள் பொருத்தனையாக ஒருவேளை கடைசி அந்த உபவாச ஜெபத்திலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். புது ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது சில பொருத்தனைகளோடு நீங்கள் பிரவேசிங்கள் என்று சொல்லி அந்த பொருத்தனைகளை தான் அப்ப என்ன செய்யப்படுங்க குடும்பமா. இந்த ஆலய ஆராதனை கடைசி பகுதியில நம்ம வந்து ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அந்த பொருத்தனைகளை ஒளியேற்றி ஆண்டுடைய சமூகத்திலே இயேசுவின் குடும்பமாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஆண்டுடைய சமூகத்திலே ஒளியை ஏற்றி இந்த நாளை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆகவே நீங்கள் அதற்கான ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு காத்திருக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இம்மட்டுமாய் நீங்கள் கொடுத்து வருகிற அனைத்து உங்களுடைய ஆதரவுக்காக, அன்பிற்காக நான் நன்றியை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டிலேயும் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே என்ன நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இதுதான் இந்த வருஷத்தினுடைய கருப்பொருள். அதனுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டின் வாக்குறுத்த வசனம் என்ன? அழகா சொல்லி முடிச்சீங்க. யாரு தப்பு போட்டா யாரு கரெக்டா சொன்னான்னு எனக்கு தெரியாது. யாராவது ஒருவர் பிள்ளைகள்ல யாராவது ஒருவர் எளிமை என்று சொல்லிடலாமா? இந்த வருட சங்கீதம் 37:5. ஆண் மக்களில் யாராவது அவங்க வாலிபர் சொன்னதுனால வாலிபர் 35 வயசு வரைக்கும் வாலிபர் தான் சொல்லுவாங்க. நம்பிக்கையா இரு. 37. வெரி குட். கரங்களை தட்டிருங்க. இந்த ஆட்சியினுடைய தலைப்பு என்ன? இந்த ஆண்டு எதை சார்ந்து இருக்கிறோம்? ஒப்படைத்தலின் ஆண்டு. உன் வழியை கர்த்தருக்கு. நீங்க 1ஆம் தேதி ஆராதனையில அது தயாளன் பர்னபாஸ் ஐயர் அவர்களின் மூலமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இல்லையா? உன் வழியை கர்த்தருக்கு. ஒருவேளை அவங்க எந்த முறையில எந்த வகையில செய்தி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த வசனம் சொல்லுகிற காரியம், இந்த வழினா என்ன?
சொல்லியிருப்பாங்க இல்லையா, வழி வழி என்பது வாழ்வு முறை இல்லையா. வழிங்கிறது இப்போ போற வழி இல்லை. வழி என்பது என்னுடைய வாழ்வு முறை. என்னுடைய வாழ்வு முறையை நான் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா சேர்த்துக்கிறேன். அந்த வாழ்வு முறை எது? வாழ்வு முறை இல்லையா. நான் நடக்க வேண்டிய பாதைன்னு சொல்லியாச்சு, வழின்னு சொல்லியாச்சு. அது எது? கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறது தான். எதை ஒப்புவிக்க போறீங்க? நம்ம வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை? பொதுவா நம்ம நிறைய காரியங்களை சொல்லிக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு செய்தியில அந்த உபவாச ஜபத்தின் தொடர்ச்சியை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். எது வழி? நம்ம வழியை கண்டறிய வேண்டும் இல்லையா. நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவது. அது எங்க இருக்கு? வேணுங்களா இல்லையா? நிறைய வழிகள் இருக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு சில வழிகளிலே ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து இந்த வருடத்திலேயும் அந்த வழியை நாம் கண்டறிந்து அதை எங்க செய்யணும்? வழியை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்கணும். ஒப்புவித்து நம்பிக்கை இருக்கணும். ஒப்புவித்தல் என்றால் என்ன? நம்பிக்கை என்றால் என்ன? ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னாலே நம்பிக்கை எல்லாமே நம்ம ஒப்படைப்போம். புரியுதுங்க? இப்போ நாங்க இன்னைக்கு 2 பேரும் இன்னைக்கு வந்துட்டோம். என் மகா இன்னைக்கு கேம்புக்கு போயாச்சு. என் மகன் இன்னைக்கு என்ன செய்யறான்? இன்னைக்கு அவனை அங்க பெரிய மனுஷன் ஆக்கி அவங்க 2-3 பணிகளை நான் என்ன செஞ்சுட்டேன்? ஒப்படைச்சிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அதை அந்த ஆராதனை எல்லாத்தையும் செஞ்சுட்டானா வச்சுட்டானான்றது எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா எனக்கு என்ன இருக்கு தெரியுமா? நான் ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். நம்பிக்கையா இருக்கு எனக்கு அவன் கரெக்டா செஞ்சிருவான். ரைட் தானா? என் மகன் எனக்கு நான் என் ஸ்தானத்துல இருந்து இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு அந்த பிரைஸுக்குரிய பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிடணும். வாலிப பிள்ளைகளுக்குரிய பிரைஸ் எல்லாம் இன்னைக்கு எடுத்து கொடுத்துடணும். அந்த பிரைஸ் முடிச்சோட மீதியை வாங்கி என்ன செஞ்சிடணும்? வச்சிடணும். அந்த இன்னைக்கு வந்திருக்கிற செயலாளர் ஐயாவை இன்னைக்கு அவன் அனுப்பி வைக்கணும். இன்னும் 2-3 கார் நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இதுல இவன் எது செஞ்சுருவானா, இவன் அதை கொடுத்துருப்பானா அப்படின்ற சந்தேகம் எனக்கு கிடையாது. என் மகன் ஏன் இதைய பார்த்து என்னுடைய என்ன சிந்தனைகள் நான் இன்னைக்கு இதெல்லாம் செய்யணுங்கிறது எனக்கு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் என்ன செஞ்சேன்? அவனை ஒப்புவிச்சுட்டு நான் நம்பிக்கை அடைஞ்சேன். அப்போ ஒப்புவித்தல் என்பது நம்பிக்கை இருக்கிறபடினாலே தான் நான் என்ன செய்யறேன்? ஒப்புவித்தல். ஒப்புவித்தலும் நம்பிக்கையும் ஒரு நாணயத்தில் 2 பக்கங்கள். ஒரு நாணயத்துல ஒண்ணு அதனுடைய மதிப்பை சொல்லுகிறது, இன்னொன்னு அந்த மதிப்பை கொடுக்கிற அரசின் முத்திரையை சொல்லுகிறது. ஆகவே இந்த வழியை நான் எதுன்னு கண்டறிந்து அதை நான் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்திலே நான் நம்பிக்கையோடு ஒப்புவிக்கணும். ஒப்புவிச்சுட்டா அவரே காரியத்தை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு வேற வேலையே கிடையாது. நான் அதுக்கப்புறம் ஒப்புவிச்சாச்சு, அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, யோசிக்கல. ரைட் தானா? அப்போ இன்னைக்கு ஒரு சில வழிகளை நான் சொல்லுகிறேன். அந்த வழியை கடவுளிடத்திலே நாம் ஒப்புவிக்க போகிறோம். ரைட்டா? உங்களுடைய பொருத்தனைகளையும் இன்றைக்கு நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற இந்த வழிகளையும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் இன்றைக்கு ஒப்புவித்து ஒளியேற்றி ஆண்டவரிடத்திலே நாம் உடன்படிக்கையை செய்ய இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த மாதத்திலே அந்த ஆண்டு இறுதி நன்றி உபவாச ஜெப கொடுக்கையிலே உங்களோடு கூட ஒரு வசனத்தை குறித்து நான் வைத்து நான் பேசுறேன். என்ன வசனம்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இல்லையா? நீயோ தேவனுடைய மனுஷனே. அப்ப நான் என்ன சொன்னேன்? நீயோ தேவனுடைய, உங்க பேரை போட்டுக்கோங்க சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா? இப்ப சொல்லுங்களேன் பாப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. அதிலே இங்கு பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய உச்ச நண்பனாகிய இந்த தீமோத்தேயுவுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்துல அவர் எவ்வாறு எழுதுகிறார்? எப்பா பிரிய சகோதரனே, நண்பனே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய மனுஷனே, நீயோ சில காரியங்கள் என்ன செய்ய விட்டு ஓடு. என்னென்ன காரியங்கள் நான் சொன்னேன்? இந்த விட்டு ஓடு என்பதை நம்ம 2023ஆம் ஆண்டோடு என்ன செய்யணும்? விட்டு ஓடிடணும் சொன்னதா இல்லையா? ஒரு 6 காரியம் சொன்னேன். என்னென்ன காரியம்? 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இருமாப்பு, பொறாமை, சண்டைகள், தூஷணங்கள், பொல்லாத ஐக்கியங்கள்,
பேராசை என்கிற பண ஆசை. இது 4ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இந்த குணாதிசயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பா, நீ நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கு. உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. தீமோத்தேயுவே, நீ ஆண்டவரிடத்திலே பெரிய காரியங்களை நீ செய்ய வேண்டியது இருக்கிறது. உன்னை கொண்டு ஆண்டவரும் பெரிய காரியங்களை நடப்பிக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே நீ ஜாக்கிரதையாய் சில காரியங்களை விட்டு என்ன செஞ்சிரு, ஓடிடு. அது உனக்கு வேண்டாம். அதனால அவர் சொல்றாரு, இந்த பொறாமை, இருமாப்பு, தற்பெருமை, இது இந்த 2023 இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் டைரக்டா உங்ககிட்ட பேசுறாரு. 23 என்ன செஞ்சிரு, தற்பெருமைங்கிற பொறாமை என்ன செஞ்சிரு, விட்டுரு. பொறாமை அதை என்ன செஞ்சிரு, விட்டுரு. போட்டி மனப்பான்மை, சண்டைகளை என்ன செஞ்சிரு, நீ விட்டுட்டே வந்து 2024 வந்தாச்சு. தூஷணங்கள், நிந்தனைகள், படிச்சொல்கள், புறங்கோறுதல், இதெல்லாம் 2023 விட்டுரு. பொல்லாத ஐக்கியம், தவறான தேவையில்லாத ஆண்டவரை ஒருவேளை அங்கு அவமானப்படுத்துகிற ஐக்கியங்கள், அதுல இருந்து என்ன செய்கிறேன், நீ விட்டு ஓடிடு. பேராசை, பண ஆசை போதும் என்கிற மனம் உனக்கு வந்துட்டோம். இந்த பண ஆசையை விட்டு என்ன செஞ்சிரு, நீ ஓடிடு. 2023 அதை என்ன செய்யணும், ஓடிடணும். அல்லேலூயா, ஆமென். எங்கெல்லாம் யாரெல்லாம் விட்டு ஓடி வந்துட்டா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் விட்டு ஓடல அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லாரும் என்ன செஞ்சுட்டோம் 2023. அப்ப 2023 நம்ம 24 நம்முடைய வாழ்வில இருமாப்புக்கு, தற்பெருமைக்கு இடமில்லை. போட்டி பொறாமைக்கு, மனப்பான்மைக்கு இடமில்லை. சண்டைகளுக்கு இடமில்லை. தூஷண பொல்லாத நிந்தையான வார்த்தைகளுக்கு இடமில்லை. பொல்லாத ஐக்கியங்களுக்கு இடமில்லை. பண ஆசை, பேராசை, அந்த பண ஆசை பேராசைக்கு இன்னும் பவுல் ஒரு விஷயத்தை சொல்லுவார். அதை நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா? போதும் என்கிற மனம் தான் என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ரைட் தானா? அப்போ சில நேரத்துல இந்த பொருளாசையை குறித்து பவுல் சொல்லும் போது என்ன சொன்னாரு? பொருளாசை என்பது அழகா சொல்லிட்டாங்க. பொருளாசை என்பது என்னது? விக்கிரக ஆராதனை. நான் எதை அடையும்படி நான் பிரயாசப்படுகிறேனோ, ஒருவேளை ஆண்டவரை நேசிக்க முடியாதபடி, ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி, ஆண்டவரை நான் பின்பற்ற முடியாதபடி எதெல்லாம் மறைக்கிறதோ, ஒருவேளை நான் பொருள் 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 என்று நான் பொருளாசை நிமித்தமாக பொருளீட்டுவதற்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருப்பேனே ஆனால், நான் இந்த பொருளாசை நிமித்தமாக நான் ஆண்டவரை மறந்து போவேனே ஆனால், அந்த பொருளாசை என்னது? விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்னை ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எனக்கு தடையாகும். ரைட்? அப்ப இதெல்லாம் விட்டு நாம் ஓடி வந்து விட்டோம் 24வது ஆண்டுக்கு. ரைட் தானா? எல்லாம் நீங்க கம்முன்னு இருக்கிறத பார்த்தா நீங்க சொல்லுங்கய்யா, 12 மணிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கே, 11 மணிக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போங்கன்ற மாதிரி இருக்கு. ரைட்டா? உங்ககிட்ட நான் ஏற்கனவே இதை என்ன செஞ்சுட்டு விடாவரியா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் உங்ககிட்ட என்ன செஞ்சிருக்கேன், நான் பேசி இருக்கிறேன். நீங்கள் விட்டு விட்டீர்கள், ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ரைட்டா? அப்ப 2023 ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் விட்டுறணும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் இல்லையா? வசனம் சொல்லுகிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி. ஒன்னை விட்டுட்டோம்னா ஒன்னை அடாப்ட் பண்ணணும் இல்லையா? ஒன்னை நான் பிடிச்சுக்கணும். எதை நாம் 2023 விட்டுட்டோம், 24 நம்ம எதை தொட போகிறோம்? வசனம் சொல்லுகிறது, நீங்க என்ன செய்யுங்க, வருஷம் நம்முடைய இந்த வருஷம் ஒப்படைப்பின் ஆண்டின் வருஷம் என்ன சொல்லுது? முன் வழியை. இங்க பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய தீமோத்தேயுடைய வாழ்க்கையில ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். ஒரு 6 வழியை சொல்லி கொடுக்கிறார். இந்த 6 வழியை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு நீ நடக்க வேண்டிய வழி ஒரு 6 வழியை நான் கற்றுத் தருகிறேன். அந்த வழியிலே நீ நடப்பாயானால், அந்த வழியை நீ ஆண்டவரிடத்திலே நீ ஒப்புவிப்பாயானால், நீ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்து கொண்டிருப்பேயானால், உனக்கு நான் எல்லாத்தையும் நான் தர்றேன் அப்படிங்கிறார். இப்பவும் ஆண்டவர் இந்த 2வது வாரத்திலே உங்களோடு கூட பேசுகிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷியே, நீ 2023 ஆண்டிலே அந்த 6 காரியங்களை விட்டுவிட்டார். இந்த 2024 இன்னொரு 6 காரியத்தை உன் வழியாக தெரிந்து கொண்டு அதை அடையும்படி நாடு.
வசனம் 11ஆம் வசனத்துல நீங்க வாசிங்களேன். விட்டோ நீயோ தேவனுடைய மனுஷனே, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இவைகளை விட்டு ஓடி நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி விட்டாசி. இங்க என்ன செய்யணும்? 2024 இந்த வழியை தெரிந்து கொண்டு அதை அடையும்படி. இதுதான் ஒரு 6 வழி. ரைட்டானா? நான் உங்களுக்கு வேகமா நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் எல்லாரும் இருக்கிறதுனால, ஐயா மாறு அம்மா மாறு நீங்க குடும்பமா இருக்கிறதுனால இந்த வருஷம் இந்த 6 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி, இந்த 6 காரியமும் அவ்வளவு ஈஸி இல்லப்பா அம்மா, அவ்வளவு ஈஸி இல்ல. இதை அடையும்படி நாடுறது நீங்க நினைச்ச மாதிரி நாடிட முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். அதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று என்னது போட்டிருக்கு? நீதி. நீதினா என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? நான் திரும்ப ஒரு பாடம் நடத்துறேன். அதனால முதல்ல நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை வேகமா சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரத்துல என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். இல்லைன்னா நான் திரும்ப என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். கவனமா கவனிக்கிறீங்களா? நீதி என்றால் என்ன? நீதி அப்படின்றது என்ன? நான் உங்களுக்கு வழியை நான் கற்றுத் தருகிறேன். வழியே தெரியாம எதை போய் நீங்க ஒப்புவிப்பீங்க இந்த வருஷத்துல? ஒன்று நீதி. நீதி என்றால் தனி வாழ்வில் உத்தமம். அதனுடைய கிரேக்க பதத்திலிருந்து நான் சரியா டிரான்ஸ்லேஷன் பண்ணி இப்போ இருக்கிற எளிய தமிழிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதி என்பது தனி வாழ்வில் உத்தமம். எது தனி வாழ்வில் உத்தமம்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்க நீதியாய் வாழ்வது என்பது என்ன அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். நீதி என்பது தனி வாழ்விலே உத்தமம். அந்த தனி வாழ்வில் உத்தமம் என்பது அவருடைய தேவ ராஜ்யத்தையும் நீதியும். தேவ ராஜ்யம் என்றால் என்ன? இந்த தேவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. நீங்க இறுக்கமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா நீங்க ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லையா? கோபமா இல்லைல்ல? ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். உங்களை நான் நேசிக்கிறேன். இதை நீங்கள் எப்படியாவது கொஞ்சமாக நேசிக்கிறீங்க. பிரியமானவர்களே, நீதி என்பது தேவனுடைய ராஜ்யத்தை நான் அப்படியே முழுவதுமாக ஏற்றுக்கொள்வோம். ஒரு ராஜா இருக்க, கட்னார்பட்டி ராஜா. ரைட்டானா? இந்த கட்னார்பட்டி ராஜா அவர் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ கட்னார்பட்டி மக்கள் என்ன செய்யணும்? கீழ்படியணும். அப்படிதானே? அன்னைக்கு இருந்த ராஜா வச்சுக்கோங்களேன். ராஜ்யம் என்பது அதுதான். கட்னார்பட்டிங்கிறது ஒரு பெரிய ராஜ்யம் வச்சுக்கோங்க. அந்த ராஜா என்ன செய்யறாரு? என் ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் நான் என்ன ரூல் போடுறேனோ அதுக்கு உட்பட்டு இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு வெளியே போயிடணும், இல்லைன்னா தூக்கு, இல்லைன்னா சிறை. நீங்க இருக்க முடியாது. அப்ப நான் என்ன ராஜா என்ன சொல்லுகிறாரோ அதற்கு உட்பட்டு நடப்பேன். நான் அதனுடைய ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியாய் ஒரு பிரஜையாய் இருப்பதுதான் நான் அந்த ராஜாவை ஏற்றுக்கொண்டிருப்பது. நான் அந்த ராஜாவை நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா நான் ஒண்ணு சிறையில் இருப்பேன், இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டேன், இல்லைன்னா இந்த நாட்டில் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அப்படியானால் இங்கே வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடுவது, அதை நான் முழுவதுமாய் ஏற்றுக்கொள்வது என்பது இந்த ராஜாவை நான் அப்படியே முழுமையாய் ஏற்றுக்கொள்வது. இந்த ராஜாவை நான் அப்படியே பிரதிபலிப்பது. ராஜாவை பார்த்தா நீங்க என்னைய பார்ப்பாங்க, என்னைய பார்த்தா ராஜாவை பார்த்தாங்க. இப்ப நம்முடைய ராஜா யாரு? இயேசு ராஜா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை நான் முழுமையாய் என்னுடைய வாழ்விலே நான் ஏற்றுக்கொள்வது, இதுதான் தனி மனித வாழ்வின் உத்தமம், இதுதான் நீதி. புரிஞ்சுதா? அப்படின்னா என்னை பார்க்கிறவர்கள் என்னை பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும்? நான் என்னை சொல்றது உங்களதான். திருப்பி சொல்லுவாங்க, என்னைய நான் பார்க்கணும்னா என்னைய பார்க்கிறதா இருந்தா இயேசுவை தான். அப்படின்னா தான் நான் ஆண்டவரை நான் முழுவதுமாய் அவருடைய ராஜ்யத்தை நான் முழுமையாய் ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்பதற்கான பொருள். அப்படியானால் முதலாவது ஒரு வழி தனி வாழ்விலே உத்தமம், நீதி. இந்த ஆண்டு நாம் நீதியாய் நடக்க வேண்டும் ஆண்டவரே என்கிற ஒப்படைத்தலோடு இந்த ஆண்டை நீங்கள் துவக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக் கொள்கிறேன். அதைத்தான் இங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீதி அடையும்படி நாடு. இரண்டாவது, தேவ
பக்தி. இதற்கு இன்னும் சரியான ஒரு அர்த்தம் கிரேக்க மொழியிலிருந்து சொல்ல போனா நடைமுறை பக்தி. இந்த நீதியை நான் அடைவதற்கு நான் ஒரு பிரயாசப்படுறேன் பாத்தீங்களா, இந்த பிரயாசம் தான் நடைமுறை பக்தி. நான் தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்து அதிலே நான் நடைபெறுவது இல்லையா. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நான் ஆலயத்திற்கு நான் ஒழுங்காய் வர வேண்டும். ஆலய வழிபாடுகளில் நான் கிரமமாய் பங்கு பெற வேண்டும். நான் இந்த வேதத்தை நான் தினந்தோறும் தியானிக்க வேண்டும். நான் ஆண்டவரோடு கூட நான் தினந்தோறும் நான் பேச வேண்டும். நான் என்னுடைய நடக்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சிலே பரிசுத்தம் தெளிவட வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் நான் இவ்வளவு விஷயம் நான் செய்ய வேண்டியிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பக்தி, தேவ பக்தி. என்னை பார்க்கும்போது ஒருத்தர் சொல்லணும், என்னை பார்க்கணும் அவ்வளோதான் சொல்றேன். என்னை பார்க்கும்போது ரொம்ப பக்தி, சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பக்தி முத்தி போச்சு அப்படின்னு சொல்லி. ரைட் தானா? அந்த பக்தி முத்தி போனதல்ல, பக்தியோடு நடைபெறுவது. ரைட் தானா? அப்ப நான் நீதியாய் வாழ்வதற்கு நான் படுகிற பிரயாசம் நீங்க பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அதுல சில காரியங்களே உங்களுக்கு நான் உதாரணமாக நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நடைமுறை பக்தி நம்முடைய வாழ்விலே வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு ரூட்டு, நல்ல வழி. இந்த ஆண்டிலே நீதியாய் வாழ வேண்டும், தேவ பக்தியோடு வாழ வேண்டும் என்கிற இந்த வழியை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் தேவனிடத்திலே நீங்கள் ஒப்புவிப்பதற்கான உதவி செய்வாரா. 3வது விசுவாசம். விசுவாசம் என்றால் உண்மையாய் இருப்பது என்று பொருள்படுகிறது. உண்மையாய், பயபக்தியாய், பற்றுறுதியோடு, பல பதங்கள் இருக்கிறது. இதுல கரெக்டா சொல்லப்படுகிறது என்றால் உண்மையாய் இருப்பது. நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எடுங்க. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அங்கே எல்லா விசுவாசத்திற்கு உண்டான, நீங்க 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது விசுவாசத்திற்கு உதாரணமாக ஆவேல் இருக்கிறாங்க இல்லையா. 5ஆம் வசனத்துல யார போட்டிருக்கு? விசுவாசத்தினாலே ஏனோக்கு. 7ஆம் வசனத்துல விசுவாசத்தினாலே நோவா. 8ஆம் வசனத்துல விசுவாசத்தினாலே, 11ஆம் வசனத்துல சாராள், 20ஆம் வசனத்துல விசுவாசத்தினாலே ஈசாக்கு, 21ல, 22ல, மறுபடியும் 23ல, அதுக்கப்புறம் அவருடைய தாய் தகப்பன்மார், அடுத்து 24ல மோசே, 31ல ராகாபு, அடுத்து 41ல உங்க பேரை போட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க, சும்மா பென்சில் எழுதிக்கோங்க, தப்பு கிடையாது. 41ல விசுவாசத்தினாலே ஞான செல்வன் நன்மைகளை 2024 பெற்றுக்கொண்டான். உங்க பேர் சொல்லிக்கோங்களேன். விசுவாசத்தினாலே இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டான். 41ஆம் வசனம். பிரியமானவர்களே, இந்த அளவுக்கு அதெல்லாம் விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது, ஒருவேளை இதுக்கு நம்ம இலக்கணம் நம்ம ரொம்ப தேவையில்லை. ஆபிரகாமுடைய காலகட்டத்தில் விசுவாசிகளின் தகப்பன், ஆண்டவரை எப்பொழுதும் முழுமையாய் நம்பி இருப்பது, ஆண்டவரையே சார்ந்திருப்பது. ஆண்டவரையே சார்ந்திருக்கும் போதுதான் நான் நீதியாய் நடக்க முடியும். இந்த நீதியான வழியை நான் தெரிந்தெடுத்து நான் தேவ பக்தியோடு அதில் நடைபெற வேண்டும். நடைபெறும் போது எனக்கு விசுவாசம் என்பது ரொம்பவும் அடிப்படை தேவையாக இருக்கிறது. அடுத்தது 4வதாக அடையும்படி நாட வேண்டிய இந்த 2004 4வது வழியை ஆண்டவர் நமக்கு தீமோத்தேயின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுத்தது போல நமக்கு கற்றுத்தர இருக்கிறார். 4வது என்ன காரியம்? அன்பு. அன்பு என்பது அங்க கிரேக்கத்திலே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அகாப்பே. இந்த அகாப்பே என்கிற ஒரு வார்த்தை வரும்போது கொஞ்சம் அட்டென்ஷன் ஆகிடும். இப்ப நான் என்னுடைய மகனிடத்திலே கொடுக்கிற அன்பு அது ஒரு மனித அன்பு. என்னுடைய மனைவியிடத்திலே அன்பு கூறுவது ஒரு அன்பு இல்லையா? என்னுடைய நண்பரிடத்திலே அன்பு கூறுவது ஒரு அன்பு. ஏன்னா நான் அன்பு கூறுதா என் மனைவி இல்லை என்னிடத்துல அன்பு கூறுவாங்க இல்லையா? அதுதான் நேமம். என் பிள்ளைகிட்ட நான் அன்பு கூறுதா அன்பு கூறுவாங்க. என்னுடைய நண்பரிடத்துல நான் அன்பு கூறுந்தால் அன்பு கூறுவாங்க. எதிர்பார்ப்புள்ள அன்பு, இந்த அன்பு என்று சொல்லல, எதிர்பாராத அன்பு. ரைட்டா? எந்தவரை மற்றவர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிற அன்பை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு யார் காமிச்சா? இப்போ என்னுடைய நண்பன்
இல்ல என்னுடைய மகன் என்கிட்ட பேசாட்டா கூட நான் என்ன செய்யணும்? நான் அன்பு செலுத்தணும். இதுதான் அன்பு, தேவ அன்பு. இதுதான் அகாபே என்கிற அன்பு. இந்த அன்பை காண்பித்தவர் ஒரே ஒருவர் தான். அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன்னுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அவர் பலியாக்கும்படியாக இந்த உலகத்திலே அனுப்பினார். அதுதான் அன்பு. தன்னையே பலியாய் கொடுத்தார். அதுதான் அன்பு. இந்த எதிர்பார்ப்பற்ற இந்த அன்பை அடையும்படி அதுவும் ஒரு நல்ல ஒரு வழி. இந்த வழியை ஆண்டவரத்தில் நாம் ஒப்புவிக்க வேண்டும். இதை நான் அடையும்படி நான் நாட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். தாண்டில நீங்க பாத்தீங்கன்னா ஆவியின் கனியாகிய கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆவியின் கனிகளிலே அந்த அன்பின் காரியங்கள் அங்கே வெளிப்படுகிறது. 5வது என்ன சொல்லப்பட்டிருந்தது? வாசிங்க. பொறுமை. பொறுமை என்பது அதுல இருக்கிற நான் டைரக்டான ஒரு அர்த்தத்தை நான் சொல்றேன். எந்த கிரேக்க பதத்திலே சூழ்நிலை கடினமாகும் போது அமைதி காப்பது, இல்லை என்றால் சகிப்பது. சூழ்நிலை கடினமாகும் போது அமைதி காப்பது, அதுதான் பொறுமை. பொறுமைன்னா அன்னைக்கு ஒருத்தர் நம்மகிட்ட ஒன்று பேசிட்டாங்கன்னா நம்ம பொறுமையா திரும்பி போறது அல்ல. ரைட் தானா? முதல் நாள் எனக்கு கஷ்டமா இருக்கும், பொறுமையோடு நான் போயிடுவேன். 2வது நாள் இன்னும் அவங்க அதிகமா பேசும்போது எனக்கு இன்னும் என்ன செய்யும்? கஷ்டமாகும். சூழ்நிலை ஒருத்தர் மாத்திரம் இல்லாம 4 பேர் சேர்ந்து பேசுவாங்க. 3வது நாள் 5 பேர், 4வது நாள் 6 பேர், 7 பேர், 8 பேர், 10வது நாள் எனக்கு 15 பேர் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சூழ்நிலை அதிகமாக 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 நான் பொறுமை காப்பது அப்படிங்கிறதா இந்த பொறுமை. ஒரு நாள்ல நடக்கிற பொறுமை அல்ல. எனக்கு பிரச்சனை அதிகமாகும் அதிகமாகும். 4வது நாள் வரைக்கும் நான் அமைதியா இருந்துச்சு, 5வது நாள் நான் பொங்கி எழுவது பொறுமை அல்ல. சூழ்நிலை கடினமாக 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 நான் பொறுமை காப்பது. ஆண்டவர் இந்த ஆண்டிலே ஒருவேளை உனக்கு இந்த வருஷம் சூழ்நிலை கடினமாகலாம், உனக்கு போராட்டம் வரலாம், நிந்தைகள் வரலாம், வந்து கொண்டே இருக்கலாம், அவமானம் நேரிக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் நீ நீதியாய் நடப்பதற்கு, தேவ பக்தியோடு நடப்பதற்கு இடைஞ்சலாய் இந்த பொறுமை, ஒருவேளை இந்த இடைஞ்சலாய் உனக்கு வருகிற போராட்டங்கள் இராதபடிக்கு விசுவாசத்தோடு அன்போடு நீ சூழ்நிலைகள் கடினமானாலும் பொறுமையோடு இருக்கும்படி இந்த வழியை தெரிந்து கொண்டு என்று சொல்லி ஆண்டவர் தெரிவித்தார். 5வதாக பொறுமை. 6வது என்ன சொல்லப்படுகிறது? சாந்த. இந்த சாந்த குணம் என்பது அடக்கி வைக்கப்பட்டுள்ள வல்லமை என்கிற பொருள்படுகிறது. அடக்கி வைக்கப்பட்டுள்ள வல்லமை. நான் இதையும் உதாரணமா சொன்னேன். ரைட்டா? இன்னைக்கு என்னை ஒருத்தர் பேசுறாங்க, என்ன ஒரு அவமானமாய் நிந்தையாய் பேசுகிறார்கள், ஒரு பழி சொல்லை பேசுகிறார்கள். என்னிடத்திலே நிரபராதி நான் என்று சொல்வதற்கு எனக்கு 2 சில தகுதிகள் இருக்கிறது, வைத்துக் கொள்ளுங்க. ஆனா அவர் பேசுறாரு, நான் அமைதி காத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த பொறுமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையோடு நான் காத்திருக்கிறேன். ஆனா எனக்கு நீதி இருக்கிறது என்கிட்ட. நான் அதற்கான ஒரு நிரபராதி என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது. ஆனால் நான் சொல்லலை. சூழ்நிலை கடினமாகி கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் பேசுறாரு, 2 நாள் பேசுறாரு, 3வது நாள் அமைதியா போயிறாரு. 4வது நாள் அவர்கிட்ட யாரோ சொல்றாங்க, எப்ப நீ அவர்கிட்ட நீ பேசுனீங்க, அது தப்பு. இது அது அவர் மேல அது தப்பு இல்லை, நீ தவறா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நீ அவரை திட்டிட்ட அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நான் இன்னைக்கு அவ்வளவு பேசும்போது அவர் அமைதியா இருந்தாரு, ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு அடுத்த நாள் என்ன செய்யறாங்க? வாராங்க. ஏப்பா அவ்வளவு உன்னைய திட்டுங்க, உன்னைய பேசுனேன், ஒரு வார்த்தை நீ நான் இல்லைன்னு சொல்லியிருக்க கூடாதா? அன்னைக்கு சொல்லியிருந்தா எனக்கு ஆகும், மறுபடியும் வாக்குவாதம் பெருசாகும். அது முடிவுக்கு என்ன செய்யாது? வராது. இந்த ஆத்மாவை என்ன செய்ய முடியாது? ஆதாயப்படுத்திருக்க முடியாது. இதை ஒரு 3 நாள் பொறுமையாக காத்திருக்கப்படுகிறாலே 4வது நாள் அவராக என்ன செய்யறாரு? நம்மோடு ஐக்கியப்படுகிறார். இதை நான் சொல்ல வருகிற இந்த காரியத்தை மாத்திரம் முடித்துக் கொள்ளுங்கள். என்னிடத்திலே நிரபராதி என்கிற தகுதி இருக்கிறது. ஆனாலும் அது ஒரு வல்லமை வச்சுக்கோங்க. இது மாத்திரம் பல காரியங்கள் இருக்கிறது. அப்போ நான் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த குணம் தான் சார்ந்த குணம். புரிஞ்சுச்சா? அப்போ இதை தீமோத்தேயுவே இந்த 6ஐயும் நீ அடையும்படி என்று சொல்றார். பிரியமானவர்களே, இந்த ஒப்படைக்கிறீங்க ஆண்டிலே இந்த 6 வழிகளை நீங்கள் கண்டறிந்து அதை அடையும்படி நீங்கள் பிரயாசப்படும்படி ஆண்டவர் உங்களிடத்திலே இந்த ஆண்டிலே எதிர்பார்க்கிறார். உன் வழியை கற்றுக்
இந்த வழியை நீங்கள் கர்த்தரிடத்திலே நீங்கள் ஒப்புவித்தீர்களே ஆனால், இந்த ஆவிக்குரிய இந்த வழியை நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு தந்தால் நான் பெற்றுக்கொள்வேன் என்பதல்ல, அதை நாடி ஒவ்வொரு நாளும் பின்தொடர்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் நமக்கு அதை தருவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த வழியை புரிந்து கொள்ளுங்கள். இது ஈஸியா? ரொம்ப ஈஸியில? ரொம்ப ஈஸியா இல்லையா? அப்போ உங்கள்கிட்ட நீதிதான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். தேவ பக்தியில தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த வருஷத்துல இருக்க போறீங்க இல்லையா? அன்பை நீங்க என்ன செய்ய போறீங்க, எதிர்பாராமல் நீங்கள் காட்ட போகிறீர்கள். நீங்க எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், சூழ்நிலை கடினமாகும் போது பொறுத்து வந்திருக்க போகிறீர்கள். சாதாரணமான காரியம் இதை அடையும்படி நாடுதான் சொல்றாரு. இதை பெற்றுக்கொள் என்று சொல்லல, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் என்ன செய், முயற்சி செய். நீங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது 15ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தின் எப்ப மேல சொல்லுற ஆறும் உனக்கு நீ ஈஸியா எடுத்துக்கிறது அல்ல, அது விசுவாசத்தின் போராட்டம். போராடிதான் வாங்கணும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நீதியை, இந்த தேவ பக்தியை, இந்த விசுவாசத்தை, இந்த அன்பை, இந்த பொறுமையை, இந்த சாந்த குணத்தை நீ ஒரு போராடிதான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா அப்படி எளிதா நீ சுதந்திரத்து பண்ண முடியாது. அப்ப இன்னைக்கு டைக்கெட் அப்படி எடுத்து அப்படி உள்ள போட முடியாது. அப்படி ஒன்றும் சாந்த குணத்தை போட முடியாது. அப்படி ஒன்றும் பொறுமையை நீங்க போட முடியாது. அப்படி ஒன்றும் ஈஸியா அன்பை காட்ட முடியாது. இதை அடையும்படி நீங்கள் போராடி கொள்ளுங்கள். இதுதான் விசுவாசத்தின் போராட்டம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நீங்க போராடிதான் வாங்கணும். இதை போராடிதான் இந்த வழியை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புவிக்க முடியும். நீங்கள் போராட்ட விசுவாசத்தின் மூலமாகத்தான் இதை போராடி ஜெயித்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்புவிக்க முடியும். அப்படி ஒப்புவிக்கும் போதுதான் ஆண்டவர் உங்கள் மீது அவர் செயலாற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ மூணாவது நான் சொல்ல விஷயம், போராடுங்கள். போராடுங்கள் என்பது போராடிக்கொண்டே கண்டினியூஸ் டென்ஸ். போராடிக்கொண்டே இருங்கள். ஒருவேளை போர் வீரனுக்கோ இல்லைன்னா ஒரு விளையாட்டு வீரருக்கோ அவங்க வெற்றி வரும் வரைக்கும் போராடினா போதும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் ரிலே எப்படி இருக்குன்னா, ஓட்டம் இருக்குன்னா 100 மீட்டர் அவர் ஓடிட்டார்னா ஃபினிஷ். நம்ம ஆனா ரிசீவ் பண்ற வரைக்கும் என்ன செய்யணும், போராடி கொண்டே இருக்கணும். ரைட்டுதானா? ஒருவேளை இந்த போராட்டம் என்பது நமக்கு அது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். அப்போ போராட்டம் உபத்திரவம் உங்களுக்கு உண்டு. இது ஆரையும் வாங்குறதுக்கு போராட்டம் உண்டு. ஆனாலும் நாம என்ன செய்யணும், போராடி கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் பாத்தீங்கன்னா இதுல சில போராட்டங்கள் இருக்கிறது. எபேசியர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இருக்குது. 16ஆம் வசனத்தை வேண்டாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். ஏப்பா, உங்களுக்கு போராட்டம் நிறைய இருக்கு. எங்கெல்லாம் போராட்டம் இருக்கு, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த ஆண்டு செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒன்று, நீங்க இந்த 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும். அப்போ இந்த நீதியை நீங்கள் பெற்றுவிட முடியாதபடி, தேவ பக்தியாய் நடந்து விட முடியாதபடி, பொறுமையோடு இல்லாதபடி, அன்பை காட்ட முடியாதபடி, சாந்த குணத்தோடு பொறுமையோடு இர முடியாதபடி உங்களுக்கு பிசாசு என்ன செய்வான், போராட்டம் கொண்டு வருவான். கண்டிப்பா கொண்டு வருவான். நான் இவ்வளவு தூரத்துக்கு நல்ல பிள்ளையா நான் வரும்போது, நான் நல்ல பிள்ளையா இயேசு பிள்ளையா வரும்போது பிசாசு என்ன செய்வான், பிசாசு குட்டி தன்னுடைய குட்டியாக ஆகும்போது என்ன செய்வான், அவனுடைய போராட்டங்களை, சோதனைகளை, போராட்டங்களை என்ன செய்யலாம், கொண்டு வருவான். ரைட்டா? அப்போ பிசாசு, ஒருவேளை நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்போ நல்ல ஒரு எப்படின்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா
நான் ஏங்க நீங்க கோயிலுக்கு வரலையா, அம்மா கோயிலுக்கு வரலன்னா நல்ல வேல்யூடு ரீசனா சொல்லுவாங்க. தரமான ஒரு நல்ல ஒரு மறுப்பு அவங்க சொல்லுவாங்க. நம்மளே சில நேரத்தில் அடைச்சி போயிடும். ஏமா கோயிலுக்கு வரலன்னா, ஐயா நான் எல்லாமே ஐயா எனக்கு இப்படி ஒரு தடை வந்துட்டு நீங்கன்னா வந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வேல்யூடு ரீசனா யாரு கொண்டு வரா தெரியுமா? விசாசம். அதுக்கப்புறம் பாருங்க, சர்ச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் அட போயிருந்துருக்கலாமோ, இன்னைக்கு ஜோம் பண்ணணும் உட்காருவோம், அப்பந்தான் முழங்கால் வலிக்கு, அப்பந்தான் நமக்கு 4 போன் வரும். அப்பந்தான் யாராவது ஒருவர் அப்பந்தான் அன்னைக்கு ஒரு 10,000 உங்களுக்கு வாங்க வந்தா வாங்கிக்கலாம்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்பந்தான் நமக்கு வேலை வரும். போராட்டம் விசாசி எல்லாத்தையும் கொண்டு வருவான். ரைட்டா? பிரியமானவர்களே, போராடும்படியாக அழைக்கப்படுகிறது. 2வது பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் 12ஆம் வசனத்துல, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு உண்டு. எப்பா பிசாசு மாத்திரம் போராடுறது, சூழ்நிலை மாத்திரம் உனக்கு அப்படி வராது. மாம்சமும் என்ன செய்யாது, ஒத்துழைக்காது. நான் ஜோமனும் நினைச்சா எனக்கு அப்பதான் கொட்டாவி வரும், அப்பதான் எனக்கு முழங்கால் வலிக்கும், அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். பலவீனம் வரும். மாம்சமோ ஆவியோ, ஆவி விசாலமா தான் இருக்கும், மாம்சம் பலவீனம். போராட்டம் உண்டு, எல்லா விதத்திலையும் போராட்டம் உண்டு. பரிசுத்தமாய் நம்ம வாழணும்னு நினைச்சா போராட்டம், மாம்சம் ஒத்துழைக்காது. அடுத்த இப்பிரபஞ்சத்தோடு உலகாதிபதிகளோடு, இந்த உலகமும் என்ன செய்யாது, உங்களை சும்மா இருக்கக்கூடாது. நீங்க பரிசுத்தமா நடக்காதீங்கட்டாங்கல்ல. நேற்று வரைக்கும் அப்படி இருந்தாப்புல, இன்னைக்கு திடீர்னு கோயில திட்டாங்க, கோயிலுக்கு போறாங்க, என்னதான் நடக்குதோ சொல்லிடுவாங்களா இல்லையா? வந்துடுவான் இல்லையா? ஏன் இது வரைக்கும் கோயில் பக்கத்துல காணுமே, இது வரைக்கும் இங்க பார்க்கலையே, இது வரைக்கும் இவ்வளவு தூரத்துக்கு கிடையாது, இவ்வளவு வரைக்கும் இவ்வளவு ஆர்வமா கிடையாது, இல்ல நம்மளோட உட்காந்து பொருள் பேசின ஆளாச்சு, இவ்வளவு நாளை சுத்தி இருந்த ஆளாச்சு, இன்னைக்கு என்ன திடீர்னு வருமா வராதா? உலகம் என்ன செய்யும்? அப்படியே நம்மளை நிறைய விதமாக பேசும், வார்த்தைகளை பேசும். ஆனாலும் அந்த நேரத்தில் விஷயம் கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவுலையும் போராட்டம் வந்து 16ஆம் வசனத்துல வாசிங்க, பொல்லாங்கை நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறோம். விசுவாசம் என்னும் கேடகம். ஒருவேளை இந்த உலகத்தின், ஒருவேளை மாம்சத்தின், பிசாசின் போராட்டங்களை விசுவாசம் என்னும் கேடகத்தோடு நாம் எடுத்து போராடும் போது இந்த வழியை நாம் கட்டத்தில் விட்டுருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் நம்ம ஜெபம் போறோம். எல்லாரும் ஒரு விசை நீங்கள் தலைகளை தாழ்த்தின, முடிஞ்சவங்க நீங்க முழங்கால் படுவீங்க, முடிஞ்சவங்க முழங்கால் படுவீங்க. நம்மை ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்களுக்கு ஒப்படைத்துள்ள ஆண்டு எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்க நல்ல வழி எங்க எதுன்னு பார்த்து அதை உங்களிடத்துல நாங்கள் விசுவாசத்தோடு ஒப்புவிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. 6 வழியை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 6 வழியை ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நீங்க எங்களுக்கு நீங்க நடத்தி தருவீங்க. ஒருவேளை போராட்டம் உண்டு ஆண்டவரே, எங்களுடைய உலகம், ரத்தம், மாம்சம், பிசாசு எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரை எதிராக இருக்கும். விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளணும். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நாங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளணும். நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளணும். நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டிலே ஆண்டவரே உடன்படிக்கை ஞாயிறை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த உடன்படிக்கை ஆராதனையில ஆண்டவரை நாங்கள் தனி நபர்களாக உடைய சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய அர்ப்பணிப்பை நாங்கள் தருகிறோம். இந்த வழிகளை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாக இணைந்து உடைய சமூகத்திலே நாங்கள் தருகிறோம். நீங்க ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி தாங்க, உதவி தாங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த ஆண்டிலே ஆண்டவரே நாங்கள் சில காரியங்களை விட்டுவிட்டு சில காரியங்களை நாங்கள் அடையும்படி நாடி பெற்றுக் கொள்ளுங்களுக்கு குறிப்பிட்டார். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே.
239வது பாடலை நாம் பாடுவோம். கரங்களை பிடித்து உயர்த்தினவர்களாக ஆண்டுடைய சமூகத்திலே நாம் தொடர்ந்து சாட்சிகளாய் இருப்போம் என்று ஆண்டுடைய சமூகத்திலே நாம் இந்த பாடலை பாடுவோம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சீரோனிடம் போல இருள் நீக்கவே, அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். உங்களோடு தொடர்ந்து இந்த ஆண்டிலையும் நிறைவாய் உங்களோடு நிலைத்திருப்பாராக. சமாதானம் பெற்றவர்களாக தொடர்ந்து இந்த ஒளியை கலந்துகிறவர்களாக, ஒளியாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக தொடர்ந்து நாம் செயலாற்றுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேங்க்யூ. கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக.